கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே கிருபையினாலே நாம் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அது நம்முடைய கிரியை அல்ல, தேவனுடைய ஈவு என்று கற்றுக்கொண்டோம். மேலும் நாம் நற்கிரியைகளை செய்வதற்காக தேவனால் அந்த புது சிருஷ்டிப்பை பெற்றிருக்கிறோம் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே இந்நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எனக்கும் உங்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தம் என்ன? உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? யூதர்களும் யூதர் அல்லாதவர்களும் எப்படி ஒன்றாக்கப்பட்டார்கள் என்பவற்றை குறித்து ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். மிகவும் விருப்பத்தோடு வேதாராய்ச்சி நிகழ்ச்சிகளை கேட்கிற, எங்களுக்காக ஜெபிக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், அது நம்முடைய கிரியை அல்ல, தேவனுடைய ஈவு என்று சிந்தித்தோம். மேலும் நாம் நற்கிரியைகளை செய்வதற்காக தேவனால் அந்த புது சிருஷ்டிப்பை பெற்றிருக்கிறோம் என்றும் பார்த்தோம். இன்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் சிந்திப்போம். எபேசியர் 2, 11, 12ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனமுடையவர்களால் விருத்த சேதனமில்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறமானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். எபேசு திருச்சபையானது யூதர்கள் அல்லாத பிரஜாதி மக்களை கொண்ட ஒரு திருச்சபை. அங்கே யூதர்கள் மிக குறைவானவர்களாகவே இருந்தார்கள். யூதர் அல்லாதவர்களை விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று குறிப்பிட்டார்கள். இப்படி அவர்களை கூறியது யார்? விருத்த சேதனம் பெற்றிருந்த யூதர்கள்தான். தேவன் யூதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு தெளிவான வேறுபாட்டை உண்டாக்கியிருந்தார். பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வரும் வரை இந்த வித்தியாசம் மிக தெளிவானதாய் காணப்பட்டது. எல்லா ராஜ்யங்களின் மத்தியிலேயும் இஸ்ரவேல் மக்கள் குறிப்பிடப்பட்ட ஒரு நிலைமையிலே இருந்தார்கள். யூதர் அல்லாத ஒரு மனிதன் புறஜாதியானாகவே தேவனண்டை வர வேண்டியதாயிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமையினாலே இந்த வேறுபாடு தீமை விளைவிக்கிறதாய் மாறியது. இஸ்ரவேலர் மற்றவர்களை தாழ்வாய் பார்க்க ஆரம்பித்தார்கள். எனவே ஒருவர் மேல் ஒருவருக்கு பகை உணர்வு உண்டாயிற்று. நான் வாசித்த வசனங்களிலே இஸ்ரவேலர் எப்படி மற்றவர்களை வித்தியாசமானவர்களாய் தாழ்வானவர்களாய் கருதினார்கள் என்பதை தெளிவாக பார்த்தோம். அதே வித்தியாசம்தான் தேவனை விட்டு தூரமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. தேவனை விட்டு ஒருவர் தூரமாயிருக்கிறார் என்றால் முதலாவதாக அவர்கள் கிறிஸ்துவற்றவர்களாய் இருக்கிறார்கள். இது கிறிஸ்துவுக்குள் இருப்பதற்கு நேர் எதிர்மறையானது. இரண்டாவதாக இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்கு புறமானவர்கள். இதுதான் யூதர் அல்லாத ஒரு மனிதனை குறித்த மற்றும் ஒரு தெளிவான விளக்கம். இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுத்திருந்த சமய ஒழுங்குகள் இஸ்ரவேலர் அல்லாத மக்களுக்கு இல்லை. தேவன் இஸ்ரவேலுக்கு கொடுத்திருக்கிற எந்த ஒரு வாக்குத்தத்தத்தையும் இவர்கள் தங்களுக்கென்று எடுத்துக்கொள்ள முடியாது. நமக்கும் இஸ்ரவேலருக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொள்ள உரிமை இல்லை. தேவன் இஸ்ரவேலருக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இஸ்ரவேலருக்கு கொடுத்தவைகள்தான். மூன்றாவதாக வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியராக இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தார். தேவன் இஸ்ரவேல் மக்களோடு செய்த உடன்படிக்கை இன்றைக்கும் ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு யூதனல்லாத மனிதனும் அதை தனக்கென உரிமை பாராட்ட முடியாது. தேவனே இஸ்ரவேல் மக்களுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணின பூமியை தேவன் அவர்களுக்குத்தான் கொடுக்க போகிறார். அது தேவனுடைய நேரத்திலே தேவனுடைய விதிமுறைப்படி நடைபெறும். இந்நாட்களிலே வாழுகிற எனக்கும் உங்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? யோவான் 14ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான்காவதாக இஸ்ரவேலர் அல்லாதவர்களை குறித்து சொல்லும் பொழுது நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருந்தார்கள் என்கிறார். இன்றைக்கும் எண்ணற்ற ஜனங்கள்
இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்த எந்த ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்கு இல்லை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? உயிர்த்தெழுதலை குறித்து உங்களால் உற்சாகமாக பேச முடியவில்லை. மரணத்திற்கு பின் என்ன நடக்கும் என்பதை குறித்து தெளிவற்றவர்களாய் இருக்கிறீர்கள். எந்த மனிதனும் தாண்டி வர முடியாத தடைகளை யூத ஜனங்கள் வைக்கிறார்கள். யூதரல்லாத மக்களின் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை மிகவும் பரிதாபமானது. தேவனை அறியாத, தேவனை விட்டு தூரமாய் வாழுகிற மனிதனுக்கு இக்காலத்திலே அவன் வாழும் வாழ்க்கையே முக்கியமானதாக இருக்கிறது. இந்த உலகத்திலேயும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் அவனுக்கு கிடைக்காமல் போகும் பொழுது 2 வகையாகவும் நம்பிக்கையற்றவனாயிருக்கிறான். 5வதாக, அவர்கள் இந்த உலகத்திலே தேவன் அற்றவர்களாய் இருந்தார்கள். இவ்வாறு கூறுவதனாலே மனிதனிடத்திலிருந்து தேவன் தம்மை விலக்கி கொண்டார் என்பது மட்டுமல்ல, மனிதன் தன்னை தேவனிடத்திலிருந்து விலக்கி கொண்டான். ஒரு மனிதன் ஏன் தேவனற்றவனாயிருக்கிறான்? அது அவனே தெரிந்தெடுப்பு. அவன் இருளில் வாழ்கிறான். தேவனை விட்டு தூரம் போன மற்ற மக்களோடு அவன் வாழ்கிறான். இன்று நாமும் தேவனற்றவர்களாயிருப்போம் என்றால், எங்காவது ஒரு சாராய கடைகளிலோ குடிக்கும் விடுதிகளிலோ உட்கார்ந்து குடித்து கொண்டு தேவனை குறித்த எந்த எண்ணமும் மற்றவர்களாயிருப்போம். நம்பிக்கையற்ற ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? இந்த உலக வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியுமோ அதற்காக அவன் தன்னைத்தானே ஒரு ஆரஞ்சு பழத்தை பிழிவது போல பிழிந்து கொள்கிறான். இதை தவிர எதிர்காலத்தை அவனால் எண்ணி பார்க்க முடியவில்லை. இதுதான் தேவனற்ற, நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையை வெளிப்படுத்துகிறது. இது மிகவும் பயங்கரமான, பரிதாபமான ஒரு நிலைமை. ஆனால் கவனியுங்கள், அங்கே ஒரு காரியம் நடைபெற்றிருக்கிறது. எபேசியர் 2:13, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எருசலேம் தேவாலயத்திலே வெளிப்புறமாக இஸ்ரவேல் அல்லாத மக்களுக்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் தேவாலயத்திற்குள்ளே வந்தாலும் மகா பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு தூரமாகவே இருக்க வேண்டியது இருந்தது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்த ஒரு யூதனல்லாத மனிதனுக்கு எல்லாமே மாற்றம் பெற்று விடுகிறது. ஒரு காலத்திலே அவர்கள் கிறிஸ்துவற்றவர்களாய் இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள். எல்லா இடைவெளியும் தடை சுவர்களும் தகர்க்கப்பட்டு விட்டன. அவர்களும் இப்பொழுது உயர்வான ஒரு நிலைமைக்கு உயர்த்தப்பட்டு விட்டார்கள். அவர்களுடைய சொந்த முயற்சியினாலோ அவர்களிலே காணப்பட்ட எந்த நல்ல காரியத்தினாலோ அல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலேயே அப்படியாயிற்று. எபேசியர் 2:14 முதல் 17 வரை வாசிக்கிறேன். எபேசியர் 2:14 முதல் 17 வரை. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொண்டு அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும்பொழுது அவருடைய சரீரத்தின் ஒரு அங்கமாவது மட்டுமல்ல, தேவனுக்கு முன் எந்த ஒரு மனிதனுடனும் சரி சமமாய் காணப்படுகிறீர்கள். நீங்கள் என்னோடு நிற்கிறீர்கள், நான் உங்களோடு நிற்கிறேன். தேவனுக்கு முன் நாம் சரி சமமாய் இருக்கிறோம். விசுவாசிகளுக்குள்ளே எந்த ஒரு அடிப்படையிலேயும் பிரிவினை வரவேண்டிய தேவையில்லை. நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஒரு விசுவாசியாய் இருப்பீர்கள் என்றால் உங்களிலே எந்த வேறுபாடும் இல்லை. நித்திய காலமாக நாம் இருவருமே ஒரே நிலைமையிலே இருக்கிறோம். அவ்வப்பொழுது நாம் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதிலே எந்த தவறும் இல்லை. இந்த வேத பகுதியிலே வேறுபாடாக சொல்லப்பட்டிருப்பது யூதர்களுக்கும் யூதர் அல்லாதவர்களுக்கும் இடையிலான வேறுபாட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இருவருக்கும் இடையிலே இயேசு கிறிஸ்துவே சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். மத்தியில் இருந்த சுவரானது, வேலியானது, பகையானது இப்பொழுது உடைத்து நொறுக்கப்பட்டு விட்டது. அவர் புதிய ஒரு மனிதனை சிருஷ்டித்திருக்கிறார். நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாயிருக்கிறோம். அவரே அந்த சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிற நமக்குள் எப்பொழுதும் சமாதானமே இருக்க வேண்டும். தேவனுடைய ஒப்புரவாக்குதல் ஏற்கனவே பரிபூர்ணமானதாக இருக்கிறது. நீங்கள் வர ஆயத்தமாயிருப்பீர்கள் என்றால் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார். எனவேதான் கொடுக்கப்படும் செய்தி என்ன?
2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் என்கிறார். நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகும் பொழுது புதிய ஒரு சரீரத்திற்குள்ளே கொண்டு வரப்படுகிறீர்கள், ஒரு ஐக்கியத்திற்குள்ளே கொண்டு வரப்படுகிறீர்கள். அதுதான் விசுவாசிகளின் ஐக்கியம். அந்த ஐக்கியத்திற்குள்ளே யூதனென்றோ கிரேக்கனென்றோ யூதன் அல்லாதவன் என்றோ எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. சரீரத்தின் நிறம் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நாம் எல்லாரும் கிறிஸ்துவில் ஒன்றாயிருக்கிறோம். எனவே நமக்குள்ளே ஒரு சமாதானம் காணப்பட வேண்டும். இந்த வேத பகுதிகளிலே முக்கியத்துவப்படுத்தப்படுவது இயேசு கிறிஸ்துவாகிய நபரே. அவர் சிலுவையின் மூலமாக தேவனோடு நமக்கு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தினது மட்டுமல்ல, அவரை விசுவாசித்த எல்லாரும் அவருக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறோம். புதிய மனிதர்களாய் இருக்கிறோம். ஆதியிலே தேவனே யூதர்களுக்கும் யூதர் அல்லாதவர்களுக்கும் இடையிலே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினார். யூதர்கள் படிப்படியாக ஆவிக்குரிய பெருமைக்குள்ளானார்கள். இதன் விளைவாக யூதர்களுக்கும் யூதர் அல்லாதவர்களுக்கும் இடையே ஒரு பகை உணர்வு உண்டானது. இப்பொழுது ஒரு யூதனும் யூதன் அல்லாத ஒரு மனிதனும் கிறிஸ்துவிலே வைக்கப்படும் பொழுது அவர்கள் சமாதானம் பெற்றவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு புதிய நிலைமையினாலே மட்டும் சமாதானம் அல்ல, புதிய ஒரு காரியம் அங்கே வந்திருக்கிறபடியினாலே அங்கே சமாதானம் உண்டாயிருக்கிறது. இதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுதுதான் புதிய மனிதன் என்று கூறுகிறார். இந்த காரணத்தினாலே தான் பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதும் பொழுதும் இவ்விதமாய் எழுதியிருக்கிறார். வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10:33. நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாயிருங்கள். சபை என்பதுதான் ஒரு புதிய மனிதன். யூதர் அல்லாதவர்கள் யூதருடைய நிலைமைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதல்ல, தேவன் இருவரையும் ஒரு உயர்வான நிலைமைக்கு உயர்த்தி இருக்கிறார். கிறிஸ்தோஸ்தம் என்னும் ஆதிப்பிதாக்களிலே ஒருவர் சொல்லும் பொழுது, அவர்களுடைய உயர்வான நிலைமைக்கு நம்மை உயர்த்தியிருக்கிறார் என்பது அல்ல, நம்மையும் அவர்களையும் இன்னும் மேலான ஒரு நிலைமைக்கு உயர்த்தி இருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். 2 சிலைகள் இருக்கிறது. ஒன்று வெள்ளியினாலே செய்யப்பட்ட சிலை, மற்றும் ஒன்று ஈயத்தினாலே செய்யப்பட்ட சிலை. இந்த 2 சிலைகளும் உருக்கப்படுகிறது. உருக்கப்பட்ட அந்த சிலைகள் பொன்னாக செய்யப்படுகிறது. இவ்வாறாக தேவன் அந்த 2ஐயும் ஒன்றாக்கினார். பிரியமானவர்களே, யூதர்களும் யூதரல்லாதவர்களும் எப்படி ஒன்றாக்கப்பட்டார்கள் என்பதற்கு இது மிக உன்னதமான ஒரு உதாரணமாகும். சிலர் உலகத்திலே எல்லாரும் சகோதர சகோதரிகள் என்று கூறுவார்கள். ஆனால் உண்மையான ஒரு சகோதரத்துவம் யார் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களோ அவர்களுக்குள் உண்டாயிருக்கிறது. ஒரு மனிதனுடைய தோல் மிக மிக வெண்மையானதாக இருக்கலாம், என்றாலும் அவன் தேவனுடைய பிள்ளையாக இல்லை என்றால் அவன் என்னுடைய சகோதரன் அல்ல. மற்றும் ஒரு சகோதரன் நடு இரவை போல கருப்பாய் இருக்கலாம், ஆனால் அவன் ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்பான் என்றால் அவனே என்னுடைய சகோதரன். நாங்கள் இருவரும் புதிய ஒன்றை உடையவர்களாய் இருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இதுதான் ஒரு கட்டிடம். இதுதான் தேவனுடைய ஆலயம். தேவனே இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்டி கொண்டு இருக்கிறார். எனவே யூதர் அல்லாதவர்கள் யூதருடைய நிலைமைக்கு உயர்த்தப்பட்டார்கள் என்று சொல்லாமல் ஒரு யூதன் அல்லாத ஒரு மனிதனுடைய நிலைமைக்கு கீழே கொண்டு வரப்பட்டான். ஏனென்றால் யூதர்களும் யூதர் அல்லாதவர்களும் பாவம் என்ற ஒரே படகில்தான் இருக்கிறார்கள். உலகத்திலே உள்ள நாம் எல்லாருமே பாவம் என்பதின் அடிப்படையிலே சகோதர சகோதரிகளாய் இருக்கிறோம். எல்லாரும் ஆதாமின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இதைத்தான் ரோமர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பவுல் சொல்லும் பொழுது, ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல, யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே என்று சொல்லியிருக்கிறார். நாம் எல்லாரும் இதே நிலைமையிலே தான் இருந்தோம். இங்கே சமாதானம் என்று சொல்லப்படுவது யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் இடையே உண்டான சமாதானம். யூதர்களும் கிரேக்கர்களும் பாவிகளாக கிறிஸ்துவண்டை வரும்பொழுது அவர்கள் புதிய ஒரு சிருஷ்டியாக்கப்படுகிறார்கள், புதிய மனிதர்களாக்கப்படுகிறார்கள், கிறிஸ்துவின் சரீரமாகிறார்கள், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணும் ஆலயமாகிறார்கள். மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்தை தொடர்ந்து கட்டப்பட்ட பழைய ஏற்பாட்டு தேவாலயம் யூதர்களுக்கு கிரேக்கர்களுக்கென்று வித்தியாசமான இடத்தை கொண்டதாய் இருந்தது. ஆனால் கிறிஸ்து தம்முடைய மரணத்தினாலே அந்த மூடு தரைகளை எல்லாம் அகற்றி அவரே வழியாக மாறினார், அவரே சத்தியமாக மாறினார், அவரே ஜீவனாக மாறினார். இப்பொழுது நாம் கிறிஸ்துவின் மூலமாக
நேராக பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து வருகிறோம். அவர் அண்டை வரும் ஒவ்வொருவரும் வித்தியாசமாக்கப்பட்ட நிலைமையிலிருந்து எடுக்கப்பட்டு கிறிஸ்துவிலே ஒன்றாக வைக்கப்படுகிறார்கள். சிலுவையிலே எல்லா தடைகளும் தகர்த்தெறியப்பட்டு விட்டது. சுவிசேஷம் எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்பட்டது. இது எத்தனை அருமையான ஒரு காட்சி இல்லையா? எபேசியர் 2:18 அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். நன்றாக கவனித்தீர்களா? இதிலே திருத்துவத்தை நாம் பார்க்கிறோம். ஆவியினாலே பிதாவினிடத்திலே அவர் மூலமாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அவர் மூலமாய் என்பது இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறுகிறது. சிலுவை அடிவாரத்திலே யூதரானாலும் கிரேக்கரானாலும் பாவிகள் என்னும் ஒரே வரிசையிலே நிற்கிறார்கள். மட்டுமல்ல, கிறிஸ்துவின் மூலமாய் இருவரும் தேவனை கிட்டிச் சேருவதற்கு சம நிலைமையிலே இருக்கிறார்கள். இது எந்த ஒரு மனிதனுக்கும் மேன்மையான ஒரு சிலாக்கியம். ரோமர் 5 பவுல் மிக தெளிவாக விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவது எல்லாருக்கும் கிடைக்கும் ஒரு சிலாக்கியம் என்று கூறியிருக்கிறார். தேவனிடத்திலே கிறிஸ்து மூலமாக நாம் சேரக்கூடியவர்களாய் இருக்கிறோம். அது மிக அற்புதமானது பிரியமானவர்களே. இவ்வாறு கூறுவதனாலே தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே நாம் துரிதமாக ஓடிவிடலாம் என்பது அல்ல. இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை கிட்டிச் சேரும் சிலாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். எந்த ஒரு விசுவாசியும் மற்றொரு விசுவாசியைப் போலவே தேவனை கிட்டிச் சேருவதற்கு சம உரிமை பெற்றவனாய் இருக்கிறான். டிரான்ஸ்வல் ரேடியோ ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒரு சிலருக்கு மட்டும் கொடுக்கப்படும் அழைப்பு அல்ல. நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு முன் ஒரே நிலைமையிலே இருக்கிறபடினாலே நாம் எல்லாரும் ஒரே விதமாக இந்த கர்த்தருடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கலாம் என்பதற்காகத்தான் நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எபேசியர் 2:19-20 கவனியுங்கள். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலை கல்லாயிருக்கிறார். பவுலப்போஸ்தலன் யூதரல்லாத விசுவாசிகளை பார்த்து ஒரு காலத்திலே அவர்கள் எல்லாரும் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாக அந்நியர்களாக இருந்தாலும் இப்பொழுது அவர்கள் இருக்கிற நிலைமையிலே என்றென்றும் இருக்கப் போகிறார்கள் என்பதை குறித்து உறுதியளிக்கிறார். இனி அவர்கள் அந்நியர்கள் அல்ல, பரதேசிகளும் அல்ல, பரிசுத்தவான்களோடு கூட ஒரே நகரத்தாராக தேவனுடைய வீட்டாராக இருக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் பொழுது இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து சொல்லவில்லை. கிரேக்க விசுவாசிகளும் புதிய ஏற்பாட்டு யூத விசுவாசிகளோடும் கூட கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கமாயிருக்கிறார்கள். அவர்கள் அடிமைகள் அல்ல, தேவனுடைய வீட்டாராய் தேவனுடைய குடும்பத்தாராய் இருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய அருமையான பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். 1 யோவான் 2:12 வாசிக்கிறேன். பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். நாம் எல்லாரும் சிறு பிள்ளைகள். இது புதிய ஒரு உறவு, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படாத ஒரு உறவு. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கூறப்பட்ட தாவீதும் கூட என் தாசனாகிய தாவீது என்றுதான் அழைக்கப்பட்டார். 2 சாமுவேல் 7:8 இதை பார்க்கிறோம். தேவன் மோசே குறித்து சொல்லும் பொழுது கூட என் தாசனாகிய மோசே என்றுதான் கூறியிருக்கிறார். எண்ணாமம் 12:7 நாம் பார்க்கலாம். இங்கே ஒரே நகரத்தார் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் உள்ள எருசலேமை குறித்து அது சொல்லவில்லை, பரலோகத்தை குறித்து அது கூறுகிறது. பிலிப்பியர் 3:20 பவுல் சொல்லும் பொழுதும் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்பட்டிருக்கிறோம். இது மிக முக்கியமானது. இவ்வாறு சொல்லும் பொழுது அவர்கள் அந்த அஸ்திபாரம் அல்ல, அந்த அஸ்திபாரத்தை போட்டவர்கள். உலகத்தில் இருக்கும் திருச்சபையானது அப்போஸ்தலர்களுடைய சித்தாந்தங்களை கொண்டே கட்டி எழுப்பப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2:42 வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இங்கே தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுவது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லப்படவில்லை, புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை குறித்து கூறுகிறது. 3வது அதிகாரத்திற்கு வரும்பொழுது இதை குறித்து இன்னும் தெளிவாக நாம் கற்றுக்கொள்ளலாம். நாம் வாசித்தது போல கிறிஸ்துவே மூலை கல்லாய் இருக்கிறார். எனவேதான் 1 கொரிந்தியர் 3:15 பவுல் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அல்லாமல்
வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்று எழுதியிருக்கிறார். இதே சத்தியத்தை தான் பேதுரு தனது நிருபத்திலே இவ்விதமாய் எழுதியிருக்கிறார். கவனிங்கள், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை வாசிக்கிறேன். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். இங்கேயும் பேதுரு அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவே தலைக்கல்லாய் இருக்கிறார் என்பதை நினைப்பூட்டுகிறார். இதைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலேயும் இயேசு பேதுருவினிடத்திலே கூறினார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்பது அவர் தன்னை குறித்து சொன்ன காரியமே அன்றி பேதுருவை குறித்து சொல்லவில்லை. கிறிஸ்துவே மூலைக்கு தலைக்கல்லாய் இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, நாங்கள் நற்செயல்களை செய்யும்படியாக புது சிருஷ்டிகளாக உண்டாக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாரோடும் கூட ஒரே குடும்பமாய் இருக்கிறோம். இன்றைக்கும் விசுவாசிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிற எந்த ஒரு ஐக்கியத்திலேயும் பிரிவினைகள் ஏற்படாதபடி உமக்கு முன் நாங்கள் எல்லாரும் சமம் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ நேரே கிருபையை தாரும். எந்த ஒரு விசுவாசியும் மற்றொரு விசுவாசியை தாழ்வாக எண்ணாமல், அல்லது எந்த ஒரு விசுவாசியும் தன்னை குறித்து பெருமை பாராட்டாமல், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் கிறிஸ்துவிலே நாங்கள் இணையானவர்கள் என்ற உணர்வோடு கூட ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறவர்களாக, ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறவர்களாக, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழ நீரே கிருபை செய்யும். இந்த அடிப்படை சத்தியங்களை மனதிலே பதித்தவர்களாக எந்த சமுதாயத்திலே நாங்கள் வாழ்ந்தாலும் உமக்கு உண்மை உள்ள சாட்சிகளாய் வாழ நீரே கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டதை சற்றே திரும்பி பார்ப்போமா? நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகும்போது புதிய ஓர் ஐக்கியத்திற்குள்ளே கொண்டு வரப்படுகிறீர்கள். அதுதான் விசுவாசிகளின் ஐக்கியம். அந்த ஐக்கியத்திற்குள்ளே யூதன் என்றோ யூதன் அல்லாதவன் என்றோ எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. சரீரத்தின் நிறம் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நாம் எல்லோரும் கிறிஸ்துவில் ஒன்றாய் இருக்கிறோம். நாம் பங்கு பெறும் திருச்சபையில் உண்மையான ஐக்கியம் இருக்கிறதா? வேத வசனம் முறையாக போதிக்கப்படுகிறதா? நம் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சி உண்டாகிறதா? சிந்தித்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப் பண்ணுகிறார். ஏசாயா 40:29.